அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்கள், சிவில் இன்ஜினியரிங், கோர் இன்ஜினியரிங் மாணவர்களுக்கானது. உங்கள் எல்லோருக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இந்த பர்டிகுலர் வீடியோவில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னாக்கா, அண்ணா யூனிவர்சிட்டியுடைய ஃபஸ்ட் இயர் சப்ஜெக்ட். இப்போ நீங்கள் ஸ்கூல்லேருந்து இந்த இயரில் ஜாயின் பண்ணி பேசிக் இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிலாம் நீங்கள் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. அதுக்கப்புறமாக மீண்டும் தற்போது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ், இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ்லாம் படிச்சுட்டு வரீங்க. அது கூட புதிதாக முதல் முறையாக செகண்ட் செமஸ்டரில் நிறைய பேர் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது புதிதாக படிக்க ஆரம்பிப்பீர்கள். மற்றும் உங்கள் அரசு பள்ளிகளில் படித்து வந்த மாணவர்கள் எல்லோரும் கிராமப்புற மாணவர்கள் எல்லோரும் இப்போது இங்கிலீஷ் மீடியத்தில் நீங்கள் சில இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸை படிக்க போகிறீர்கள். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ மாதிரி சில வீடியோ தொகுப்புகளை நான் தரப்போகிறேன். தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து வாருங்கள். இந்த வீடியோ எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் எஜுகேஷ்னல் வீடியோஸை 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல எல்லாம் பார்த்து ஒன்றும் புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே பொறுமையாக நிதானமாக பாருங்கள். இப்போ கால்குலேட்டரு யூஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் நான் அந்த வீடியோவில் எதுவுமே சொல்ல போவதில்லை. ஜஸ்ட் த இன்ட்ரோடக்ஷன் டு த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். ஓகே, பொறியியல் சார் நிலை இயக்க விசையியல், இதுதான் அதுக்குடைய தமிழ் மொழிபெயர்ப்பு. ஜென்ரலாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனோம்னா, பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்டடியிங் திஸ் பர்டிகுலர் சப்ஜெக்ட். இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் எனப்படுகிற பொறியியலின் முதுகெலும்பான பாடம் என்று கருதப்படுகிற ஒரு பாடத்தை படிப்பதால் நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும், எப்படி படிக்கணும், இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அதோட சுருக்கம் அதுதான். ஓகே, ஆறுங்கள் வீடியோவுக்குள் போகலாம். ஓகே, பொறியியல் சார் நிலை இயக்க விசையியல். இப்போ இந்த பேசிக் டெஃபனிஷன் என்பதை முதலில் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் என்றால் என்னவென்று வரையறுத்து கொள்ளலாம் முதலில். ஓகே, இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஆங்கிலத்திலோ இல்லை முழுக்க முழுக்க தமிழிலோ இருக்காது, பைலிங்குவல் வீடியோ. ஓகே, ஆகவே நீங்கள் தைரியமாக இதை பாருங்கள். ஓகே, மெக்கானிக்ஸ் இஸ் த ஓல்டஸ்ட் ஆஃப் ஃபிசிக்கல் சயின்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு 10ஆம் கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துறாங்க எல்லா ஸ்கூல்லையும். 10th மெக்கானிக்ஸ் படிச்சுக்கிறீங்க. ஓகே, 11th படிச்சுக்கிறீங்க. அதுதான் இந்த கோர் சப்ஜெக்ட் ஃபார் இன்ஜினியரிங். 11th நான் எல்லா முதலாண்டு மாணவர்களுக்கும் எப்போதுமே 11ஆம் வகுப்பு பாடங்களை திருப்பி படியுங்கள் என்று தான் நான் சொல்லுவேன். ஓகே, த ஏர்லி ஹிஸ்ட்ரி ஆஃப் திஸ் சப்ஜெக்ட் இட் இஸ் சினானிமஸ் வித் த வெரி பிகினிங் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இன்ஜினியரிங் முறையாக எப்படி கல்லூரிகளில் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கப்பட்டதோ, அதாவது 17ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பிரான்ஸில் ஃப்ரெஞ்சு பாலிடெக்னிக்கா இன்ஸ்டியூட் அப்படின்னு ஒரு கல்வி நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. அங்கே தான் முதலாக மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் பேஸ்டு இன்ஜினியரிங் எஜுகேஷன் என்பது ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பிறகு இங்கிலாந்திலும் மற்ற ஐரோப்பிய நாடுகளிலும் அது ஆரம்பிக்கப்பட்டு, அதன் பிறகு நாம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நம்முடைய நாட்டிலும் அது ஆரம்பிக்கப்பட்டது. ஓகே, so basically mechanics is a physical science which deals with the effects of forces on the objects. ஆப்ஜெக்ட்ஸ்னாக்க இங்கே பொறியியல் கட்டுமானத்திற்கு, பொறியியல் பணிகளுக்கு நாம் பயன்படுத்துகின்ற பொருட்கள் அப்படின்னு வச்சுக்கணும். ஓகே, அதை தான் நம்ம பார்ட்டிகிள், ரிஜிட் பாடிஸ் அப்படின்னு ஐடியலைஸ் படிக்கும். ஓகே, தமிழில் இதனுடைய வரையறை பார்த்தோம் என்றால், நிலை இயக்க விசையியல் என்பது இயற்பியலின் மிக பழமையான துறையாகும். இது பொறியியலோடு சேர்ந்து தோன்றி வளர்ந்ததாகும். ஓகே, பொறியியல் கட்டமைப்புகள்னாக இப்போ நீங்கள் பயன்படுத்துகின்ற மேசையும் ஒரு கட்டமைப்பு தான், ஸ்ட்ரக்சர். ஓகே, 4 கால் மேலே ஒரு ஸ்லாப் இருக்கும். ஓகே, இட்ஸ் சம்திங் லைக் எ பில்டிங் மாதிரி தான் அது. ஓகே, காலத்துக்கு மேலே ஸ்லாப், பீம்ஸ் அண்ட் ஸ்லாப் போட்ட மாதிரி ஒரு அமைப்பு. ஓகே, அது ஒரு ஸ்ட்ரக்சர் தான். ஸ்பேஸ் கிராஃப்டும் ஸ்ட்ரக்சர் தான், ஏர்கிராஃப்டும் ஸ்ட்ரக்சர் தான். ஓகே, கப்பலும் ஸ்ட்ரக்சர் தான். கடலுக்கு உள்ளே எண்ணெய் எடுப்பதற்காக ஒரு பெரிய கோபுரம் ஓஎன்ஜிசி கட்டியிருக்குல்ல, அதுவும் ஸ்ட்ரக்சர் தான், ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் தான். ஓகே, நம்முடைய எல்லா கோவில்களும் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர். ஓகே, மேசனரி ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, இவைகளில் பீம், காலம், ஃபவுண்டேஷன், ஓகே, கம்பர்ஷன் மெம்பர், டென்ஷன் மெம்பர், இப்படிலாம் நிறைய உறுப்புகள் இருக்கும். அதுக்கு பேரெல்லாம் மெம்பர்ஸ்னு பேர். அவற்றின் மீது வலிமைகள், வலு, பாரம், பலம்
இதைகளெல்லாம் இதுவரைக்கும் நீங்கள் விசைகள்னு படிச்சுட்டு வந்துருக்கீங்க. ஓகே, பள்ளி காலத்தில் எல்லாம் இந்த வார்த்தை தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தப்பட்டிருக்கிறது. இது முழுக்க எல்லா சூழ்நிலைகளும் ஃபோர்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணாது. ஓகே, அது ஏன்னு பின்னாடி பார்க்கலாம். சுமத்தப்பட்டு செயல்படுவதால் ஏற்படும் விளைவுகளை கற்றறிய பயன்படுகின்ற சப்ஜெக்ட் வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். ஓகே, இந்த டெஃபனிஷனோடு நம்ம வந்து அடுத்த இதுக்கு பார்க்கலாம். ஓகே, இப்போ all engineering problems, this is the first real engineering course. ஓகே, எல்லா பொறியியல் துறைகளுக்கும் இன்றியமையாத முதல் பாடம். ஓகே, மாணவர்கள் தமது புதிதாய் படைக்கும் திறனை பயன்படுத்தி கணக்கீடுகளை தீர்க்க வேண்டும். பெருசாக எல்லாம் இன்னோவேஷன் பண்ண போகிறோம், புதுசாக வந்து நாங்கள் லேர்ன் பண்ணிக்க போகிறோம், புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்க போகிறோம், கிரியேட் பண்ண போகிறோம், உருவாக்க போகிறோம் என்ற வேட்கை உள்ள எல்லோரும் முதலாக படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் வந்து அதுதான். இப்போ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸுக்கு வந்து பல்வேறு கிளாசிக்கல் டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்குது. அதை அப்படி ஒரு புக் எழுதின ஆதர் ப்ரொஃபஸர் இர்வின் ஹெச் சேம்ஸ். அவர் வந்து இந்த சப்ஜெக்டை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்க, நோ அதர் சப்ஜெக்ட் இஸ் ஸோ ரிச்லி இன்வால்வ்ஸ் மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் டவுன் டு எர்த் காமன் சென்ஸ் simultaneously in such an interesting and challenging way. This is what Professor Edwin Sames, Professor of Department of Civil, Mechanical and Environmental Engineering in George Washington University, has written a book on engineering mechanics. Okay, அவர் வந்து இந்த மாதிரி குறிப்பிடுகிறார் இதனுடைய முக்கியத்துவத்தை. அதாவது கணிதம், இயற்பியல், கணிப்பான் பயன்பாடு, அடிப்படை பொது அறிவு, பொறியியல் பொது அறிவு, இவற்றின் சவாலான சுவாரஸ்யமான சீரிய பயன்பாடு இப்பாடம் கற்பிக்கத்தான் முழுவதும் தேவை. இது எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர்த்து இது பண்ணாதான் யூ கேன் ஸ்டடி தி சப்ஜெக்ட் அண்ட் விச் வில் பி மோர் யூஸ்ஃபுல் டு அப்ளை இன் த ஃபீல்டு. ப்ராக்டிக்கல் ஃபீல்டில் நாளைக்கு வேலை பார்க்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தான் இந்த சப்ஜெக்டை வந்து எல்லோரும் வந்து உலகெங்கும் இன்னும் நாம் கற்றுக் கொடுத்து வருகிறோம். ஸோ எ தரவு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி சப்ஜெக்ட் இஸ் எசென்ஷியல் prerequisite for the work in those many other field. Okay, ஸோ எனவே இந்த பாடத்தை முழுவதும் படிப்பது பின்னர் படிக்க போகும் பொறியியல் பாடல்களுக்கு இது ஒரு ப்ரீரெக்வஸ்டிவாக இருக்குது. இது புரிஞ்சால் தான் பின்னாடி மற்ற பாடம் புரியும். இதுக்கு மேலே தான் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே தான் அடுக்கடுக்காக இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ், அப்புறம் அதுக்கு பேர் ஸ்ட்ரக்சரல் மெக்கானிக்ஸ், அப்புறம் ஃபர்தராக நிறைய வந்து பிஜி லெவலில் எல்லாம் வந்து நிறைய வந்து சப்ஜெக்ட்ஸ் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கும். ஓகே, இப்போது பொறியியல் சார் நிலையக்கு பாடத்தை கற்பதன் நோக்கம். இனி ஒரு பாடம் படிக்கணும், அதனுடைய அப்ஜெக்டிவ் ஆஃப் ஸ்டடியிங் வாட் இஸ் த சப்ஜெக்ட் அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்க, ஓகே, இயக்கவியல் பாடத்தை கற்பதின் நோக்கம் யாதெனில் பொறியியல் கட்டமைப்புகள், அந்த ஸ்ட்ரக்சர்ஸ், உறுப்புகளின் மீது புற வலுக்களும், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ், இயக்கங்களும், அதனால் ஏற்படக்கூடிய இயக்கங்களும் செயல்படும் போது, ஓகே, when they are acting on the engineering engineering matters or engineering solids, based on from whom we are manufacturing many components or we are constructing the using them as building material. இதனுடைய physical laws இருக்குல்ல, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், physical laws governing their properties, இதனுடைய அடிப்படையில் during using mathematical calculation, கணித விதிமுறைகளின் வழியாக கண்டறிவது தான் இந்த சப்ஜெக்டுடைய பேசிக் அப்ஜெக்டிவ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவுரா பிரிட்ஜ். இப்போ நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா, இதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னாக்க, ஓகே, இட்ஸ் அன் பிரிட்ஜ். இதுக்குள்ள வந்து நிறைய வெஹிக்கிள் போகுது. ஓகே, ஹெவி ட்ரக், ஸ்மால் ட்ரக், காரு, ஓகே, டூ வீலர், சைக்கிள், நடந்து போகிறவங்க, இது எல்லாம் ஒரு வேரியிங் லோடு. ஓகே, இந்த வேரியிங் லோடு வந்து ஒரு பிரிட்ஜ் மேலே ஆக்ட் பண்ணுது அப்படின்னாக்க அந்த பிரிட்ஜ் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணணும். கீழே ஒரு ஹூக்லி ரிவர் போகுது. ஓகே, அதுக்கு மேலே இந்த பாலம் வந்து வெஸ்ட் பெங்காலில் ஹூக்லி ரிவருக்கு மேலே கட்டப்பட்டுக்கூட பழமையான ஒரு இரும்பு பாலம். ஓகே, ஹூக்லி ரிவர் பிரிட்ஜ்னு பேர். ஓகே, மிக நீண்ட ஒரு பாலமாகும் இது ஆக்சுவலாக. அப்போ இதனுடைய எல்லா இதையும் இது தாங்கணும் அப்படின்னாக்க இதில் வந்து பல்வேறு விசைகள் வந்து
இது பண்ணும். இதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு வந்து ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஸோ அதில் வந்து என்னென்ன வந்து ஸோ இது ஃபிசிக்கலாக எப்படி பிஹேவ் பண்ணும், அதில் மேத்தமெட்டிக்ஸில் அதில் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் கண்டுபிடிச்சா தான் இது ப்ராப்பராக வந்து நம்ம டிசைன் பண்ணோம். லைக்வைஸ் இது வந்து இன்னொரு முக்கியமான ஐஎஸ்ஆர்ஓ சேட்டலைட் லான்ச்சிங் ஸ்டேஷன். ஓகே, இதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் டவர் இருக்கும். இந்த டவர் தான் இதனுடைய எல்லா ரியாக்ஷன் செய்யும். ஓகே, ஒரு ராக்கெட் வந்து ஃபயர் பண்ணி வானில் உந்தி தள்ளப்படும் போது ஏற்படக்கூடிய மிகப்பெரிய விசையை தாங்கி நிற்பது வந்து இந்த லான்ச்சிங் ஸ்டேஷன். ஓகே, இதனுடைய ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஏர்கிராஃப்ட் இட்ஸ் பேசிக்கலி an engineering structure. Okay, like a building. Okay, it's also a structure. Like an aircraft rocket is also a structure. இப்போ இந்த விசை என்பதற்கு பொதுவாக என்ன பொருள் என்பதால் பண்டைய காலத்தில் வேகமாக, ஓகே, கிராமப்புறங்களில் கூட வந்து வேகமாக வருதுக்கு மழை வருது விசையாக ஓடிவா அப்படி தான் வந்து பேசிக்கொள்வார்கள். ஓகே, ஆகவே விசை என்பது பழைய அகராதிகளில் விசை என்பதற்கு வெலாசிட்டி என்றுதான் பொருள் முதலில் கொள்ளப்பட்டிருக்கிறது. ஓகே, விசை ஏற்றுதல் அப்படின்னாக்கா வந்து இம்பார்ட்டிங் வெலாசிட்டி அப்படின்னு பேர். விசை ஏற்றம் அப்படின்னாக்கா ஆக்சலரேஷன். ஓகே, இப்போ ஏற்கனவே ஸ்கூல்லே உங்களுக்கு இதனுடைய ஃபண்டமெண்டலாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே, ds/dt, எஸ்ங்கிறது வந்து டிஸ்டன்ஸ், இடப்பெயர்ச்சி. ஓகே, அதை வந்து ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணாங்க, யூ வில் கெட் வெலாசிட்டி v. ஓகே, அப்புறம் dv/dtன்னு இன்னொரு தடவை வந்து நீங்கள் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஸ்மால் a, தட் இஸ் ஈக்குவல் டு ஆக்சலரேஷன். ஸோ அதுக்கு உண்மையான ஃபிசிக்கல் மீனிங் என்னன்னாக்கா விசை ஏற்றுதல். ஓகே, சிம்பிளி வந்து ஆனால் நீங்கள் வந்து உங்கள் டெக்ஸ்ட் புக்கெலாம் வந்து முடுக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க அது எல்லாத்தையும். ஓகே, அது வந்து டூ வீலரை வந்து இப்படி வந்து என்னுடைய ஆக்சலரேட்டரை வந்து நீங்கள் வந்து இப்படி வந்து நீங்கள் வந்து திருகிறதுனால அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இதை வந்து ஆக்சலரேஷனை வந்து முடுக்கம் என்று நீங்கள் வந்து படித்திருக்கிறீர்கள். அதற்கு வந்து நல்ல சொல்லு வந்து விசையேற்றது. மகாகவி பாரதியினுடைய ஒரு அழகான கவிதை உங்கள் எல்லோருக்கும் தெரியும், கேட்பன என்ற தலைப்பில். ஓகே, விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் அப்படின்னு சொல்வார் அவர். ஓகே, அந்த நல்லதொரு வினை செய்தே என்ற பாடல் அவர்கள் அதை வரக்கூடிய அந்த விசை ஏற்றுதல் என்பது வந்து இந்த விசையேற்றம் தான். அதுக்கு பேர் வந்து ஆக்சலரேஷன். ஓகே, இதை பற்றி தனியே நான் இந்த சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில். ஓகே, அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஸ்டடி வந்து ஓகே இதுதான். இப்போது இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது இந்த சப்ஜெக்ட்டுக்கு, தட் இஸ் கால்ட் அஸ் நியூட்டனியன் மெக்கானிக்ஸ். ஏன்டாக்க சர் ஐசக் நியூட்டன், த இங்கிலீஷ் ஃபிசிஸ்ட் அண்ட் மேத்தமெட்டிஷியன், 1642 பிறந்து 27ஆம் வரை வாழ்ந்தவர். He has given substantial contribution to the development of mechanics. அவர் மாத்திரமே இந்த சப்ஜெக்டை வந்து உருவாக்கணும்ல. He has formulated 3 laws. அது கூட வேரிங்லான்ஸ் தேரம், பிரின்சிபிள் ஆஃப் டிரான்ஸ்மிட்டபிலிட்டி, D'Alembert's பிரின்சிபிள், இந்த மாதிரி நிறைய வந்து லியோனார்டோ டா வின்சியினுடைய கண்டுபிடிச்சது, கலீலியோ கண்டுபிடிச்ச எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், லக்ராஞ்சே, லெப்லாஸ் அண்ட் அதர்ஸ். ஓகே, எல்லா பல்வேறு சயின்டிஸ்ட்களும் இதுக்கு வந்து நிறைய வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் இதை முதல்ல இந்த ஃபோர்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணி கொண்டு வரதுக்கு வந்து நியூட்டன்ஸ் லாஸ் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த 3 ஃபண்டமெண்டல் லாஸ் நோன்ஸ். அதனால் இதுக்கு பேர் வந்து நியூட்டனியன் மெக்கானிக்ஸ். ஓகே, நியூட்டனின் இயக்கவியல் என்று அறியப்படும். ஓகே, இதுக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் இட்ஸ் ஹேவிங் 2 பிரான்ச்சஸ். ஓகே, இதெல்லாம் எல்லாமே நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்ததாக இருந்தாலும் ஓகே கொஞ்சம் வந்து ஒரு அட்வான்ஸில் இன்ஜினியரிங் காலேஜஸில் இனிமேல் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் தெளிவாக புரிந்து படிக்க வேண்டும். ஓகே, ஸ்டாட்டிக்ஸ். ஓகே, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னாங்க அது புள்ளியியல். ஓகே, இது வந்து ஸ்டாட்டிக்ஸ் விச் கன்சர்ன்ஸ் வித் த ஈக்விலிபிரியம் ஆஃப் பாடிஸ் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸஸ். இது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த பேசிக் பிரான்ச்சஸ் ஆஃப் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸுடைய ஒரு பிரிவு இது ஆக்சுவலி. ஓகே, அதாவது கட்டிலிருக்க பொருட்களின் மீது செயல்படும் பல்வேறு வலிமைகள், எதிர் வல்லமைகள், அந்த வலிமைகளை எதிர்கொண்டு ஓகே தாக்குப்பிடிப்பதால் அதற்கு பேர் அந்த இன்டர்னல் ரியாக்ஷனுக்கு பேர் வந்து எதிர் வல்லமைகள் என்பது நல்ல தமிழ்ச்சொல். மற்றும் அவற்றின் சமநிலைங்கிறது தான் ஈக்விலிபிரியம். ஓகே,
பற்றி கற்பது வந்து பொறியியல்சார் நிலைவேசியம். சரி, இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, இப்போ இந்த இடத்துல ஒரு இது வந்து ஒரு போர்ட் துறைமுகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரேஞ்ச்மெண்ட் மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகே, இந்த பக்கத்தில் ஒரு ஸ்டீல் டவர் இருக்குது, இங்கே ஒரு டவர் இருக்குது, இடையில வந்து ஒரு லாரி வந்து நிற்குது. இந்த லாரியில் இருக்கக்கூடிய இந்த பொருள் இருக்கு இல்லையா, ஒரு பெரிய பெட்டின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து 736 நியூட்டன் எடையுள்ள ஒரு பெரிய பெட்டி. இதை வந்து கையில் தூக்க முடியாது, கயிறு கட்டிலாம் தூக்க முடியாது. இல்லை ஒன்று சிங்கிள் கிரெயினில் தூக்கணும், இல்லைனா இது வந்து இப்போ ஒரு மேனுவலாக இதை தூக்குறதுக்காக 2 பேரும் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னாக்க, ஒரு புள்ளி பிளாக்கில் 2 பேரும் இந்த பக்கத்தில் ஒரு புள்ளி கட்டியிருக்குது, இந்த பில்டிங்கில் ஒரு புள்ளி இருக்குது இந்த ஃப்ரேமில். அதில் அந்த புள்ளியில் வந்து ஆளுக்கு ஒரு கயிறை போட்டு அந்த 2 கயிறையும் சேர்த்து ஒன்றா கட்டி அதை திருப்பி இந்த கீழே வந்து இந்த பாக்ஸை சுற்றி நல்லா கயிறை கட்டி இங்கே ஏதாவது ஹூக்கு கொக்கியெல்லாம் வச்சு கட்டி இந்த மாதிரி தூக்கும்போது இந்த கயிறு வந்து 50 டிகிரி கோணத்திலும் இந்த கயிறு வந்து 30 டிகிரி கோணத்திலும் இருக்கிறது. அப்போ வந்து லேசாக வந்து லிஃப்ட் பண்ணியாச்சு. இனிமேல் என்ன பண்ணலான்னாக்க, இந்த லாரியை வந்து நகட்டிக்கலாம். ஓகே, இது என்ன இந்த பர்பஸ் அதுக்காக தான். ஓகே, லேசாக வந்து அந்த இதை தூக்கிட்டாங்க. அப்போ லாரியை நகட்டின பிறகு அதை வந்து கீழே வச்சுக்கலாம், இல்லைன்னா வேறு எங்கேயாவது வந்து வேறு எங்கேயாவது ஒரு சின்ன இதில் வச்சு உங்களுக்கு வேறு எங்கேயாவது மூவ் பண்ணனா மூவ் பண்ணிக்கலாம். இதுக்காக தான் இது. ஸோ திஸ் இஸ் அ ஃபிசிக்கல் சிச்சுவேஷன். ஓகே, டயக்ராம் ஷோயிங் த ஃபிசிக்கல் கண்டிஷன் ஆஃப் த ப்ராப்ளம். இது வந்து ஒரு ஃபிசிக்கல். இப்போ இதை வந்து இதில் நம்ம மேத்தமெட்டிக்ஸை யூஸ் பண்ணி இதெல்லாம் கண்டுபிடிக்கணுன்னாங்க. ஓகே, இதனுடைய வெயிட் தான் நமக்கு தெரியும், எவ்வளோ லோடு லாரியில் கொண்டு வந்தோம்னு தெரியும். இப்போ 2 பேரும் பிடிச்சி இழுக்கனாங்க, ஒவ்வொருத்தரும் வந்து எவ்வளவு ஃபோர்ஸில், அதாவது எவ்வளவு வலிமையோடு இதை இழுக்கணும் என்று தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் எவ்வளவு வலிமையை செலுத்தினால் இந்த இது இருக்கு இல்லையா, இந்த பொருள் வந்து தூக்கப்படும் என்பதை கண்டுபிடிப்பது தான் இந்த ப்ராப்ளம். ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்க, இந்த பொருளை இந்த இது இருக்குல்ல, இந்த கயிறெல்லாம் ஜாயின் பண்ணுதில்ல. ஓகே, இதெல்லாம் இந்த புள்ளியை வந்து ஜாயிண்டை வந்து இல்லை ஜூமிட்டஸை ஸ்மால் பார்ட்டிக்கிள், அந்த முடிச்சை வந்து ஒரு சின்ன பார்ட்டிக்கிள் அசியூம் பண்ணிவிட்டு, ஓகே, இந்த இதை வந்து ஒரு ஆரோ மார்க்கில் வந்து ஒரு வெயிட், டோட்டல் வெயிட் அப்படி ஒரு ஆரோ போட்டுருவோம். இந்த கையில் இருக்கிறத இது வந்து ஸோ என்ன பண்ணணும், 2 கயிறு வந்து இழுப்பதனால் டென்ஷனில் தான் இருக்கும். இந்த டவுன்வேர்டு இருக்கக்கூடிய கயிறை வந்து புவியீர்ப்பு விசையினால் இதனுடைய எடை கீழே நோடிக்கு இழுக்கிறனால அந்த கயிறும் டென்ஷனில் தான் இருக்கும். ஸோ இந்த 3 கயிறும் டென்ஷனில் தான் இருக்குது. பட் இந்த 2 கயிறுகளுடைய டென்ஷன் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. இது மாத்திரம் உங்களுக்கு தெரியும், ஏன்னா தட் இஸ் ஈக்குவல் டு த வெயிட். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனாக்க மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, யூ அப்ளை யுவர் சைன் ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிச்சி. ஓகே, ஆர் லாமீஸ் தியரம்னு ஒன்று படிப்போம், அதை பின்னாடி பார்க்கலாம். ஓகே, இது வந்து இட்ஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் அஸ்யூமிங் தட். இப்போ என்னன்னாக்க, இந்த முடிச்சு பாயிண்ட் இருக்குல்ல, இது வந்து ஒரு சமநிலையில் இருக்கிறது என்பதாக கருதி கொண்டு இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ அதனால் திஸ் பிரான்ச் இஸ் கால்ட் அஸ் அ ஸ்டாட்டிக். தென் டைனமிக்ஸ். ஓகே, இது இன்னொரு டைப் ஆஃப் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்க, விச் கன்சர்ன்ஸ் வித் த மோஷன் ஆஃப் பாடிஸ் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஓகே, இயங்கி கொண்டு இருக்கின்ற, ஓகே, MS டோனி அடித்தப்போ பால் வந்து வானில் பறந்து, அது வந்து விசையுற்ற பந்து. ஓகே, அது இயங்கி கொண்டிருக்கும்போது அதில் வந்து எதிர் திசையில் காற்று அடித்து அதுக்கு வந்து கீழே வந்து ரெசிஸ்ட் பண்ணாத வரைக்கும் அது வந்து குறிப்பிட்ட திசை நோக்கி போய்கொண்டு இருந்து தான் இருக்கும். சில நேரத்தில் ஸ்டேடியத்துக்கு மேலேயும் போகும். ஓகே, ஸோ அதில் வந்து அந்த காற்றின் விசைங்கிறது தான் ஃபோர்ஸ். ஓகே, அந்த காற்றின் விசை அது மேலே செலுத்தப்படாத வரை அது பாட்டில் போயிட்டுருக்கு. ஓகே, இப்போது இந்த ப்ராப்ளம் வந்து இன்னொரு ஃபிசிக்கல் சிச்சுவேஷன் சம்திங் லைக் திஸ். ஓகே, ஒரு ஃப்ளோரில் வந்து இப்போ இது வந்து ஸ்மூத் ஃப்ளோராக இருக்குது, இதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது, 0.2 அவ்வளோதான். ஓகே, கிரேட் அப்படின்னா பெட்டி. ஓகே, இந்த பெட்டியை வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஆள் வந்து இப்படி தள்ளுறாரு, ஒரு ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன், ஓகே, 3, 4, 5 ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுற மாதிரி, அதை மாதிரி ஒரு ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனில் வந்து 150 நியூட்டன் அப்படின்னா 15 கிலோ வலுவை செலுத்தி அவர் இந்த பொட்டியை தள்ளிடுறாரு. இந்த பொட்டி நகட்டுறது. ஆனால் பொட்டியினோட எடை வந்து 50 இது இருக்குல்ல 50 × 9.81 கிராவிட்டி, அதாவது அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 500 நியூட்டன். ஓகே, இப்போ இது தரையில் வந்து ஒரே ஒரு ரியாக்ஷன் தான், அந்த ரியாக்ஷன் இஸ் ஆஃபர்ட் ஃப்ரம் த ஃப்ரிக்ஷன் ஃப்ரம் த கிரவுண்டு, அது வந்து 0.2 நியூட்டன். ஓகே, இப்போது இது தள்ளிட்டு போகும்போது இந்த பாடி இஸ் அண்டர் ஆக்சலரேஷன். ஓகே,
இப்போ இந்த கண்டிஷன் இருக்குல்ல, இது வந்து ஃபிசிக்கல் கண்டிஷன், இது ஃப்ரீ பாடி டயக்ராம். இனிஷியலி இது ஒரு அசையாத நிலையில் இருக்கிறது. ஓகே, அதான் அசைவர் மதி கேட்டேன் இவை அருள்வதில் உனக்கு எதுவும் தடையுள்ளதோன்னு பாரதியார் கேட்பார். அந்த அசைவற்ற நிலைங்கிறது தான் இந்த ரெஸ்ட்டுங்கிறது. ஓகே, பழைய காலத்து டெக்ஸ்ட் புக்லாம் அதுக்கு வந்து ஓய்வு நிலை, அப்புறம் வந்து அமைதி நிலை அப்படின்லாம் நிறைய வந்து மொழிபெயர்த்திருப்பார்கள். அதுக்கு சரியான மொழிபெயர்ப்பது வந்து அசைவற்ற நிலை என்பதுதான். ஓகே, இது வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு மோஷன் இருக்கும்போது, இயக்கம் இருக்கும்போது, அதனால் ஏற்படக்கூடிய ஒரு அதன் மீது ஒரு வலிமை செலுத்தப்படும் போது என்ன நடக்கும் என்பதை கண்டறிவது டைனமிக்ஸ். ஓகே, இப்போ வில் ஃபைண்ட் அவுட் என்னென்ன பிரான்ச்சுக்கெல்லாம் இந்த சப்ஜெக்ட் யூஸ் ஆகும். ஓகே, இது என்னன்னு சொல்கிறது, எல்லா பிரான்ச்சுக்கும் யூஸ் ஆகும் மொத்தமாக சொன்னால் போனால் அப்படிதான். ஓகே, பிரான்ச்சஸ் which needs engineering mechanics as a basic core course. பொறியியல் சார் இலக்கிய விசையை அடிப்படை பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டிய பிரிவுகள். ஓகே, சிவில் இன்ஜினியரிங், the first engineering branch which is evaluated in the world. அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு, சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு, அதெல்லாம் இது வந்தெல்லாம் முன்னாடியே நடந்துச்சு. சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இது வந்து கிட்டத்தட்ட ஒரே பிரான்ச்சாக இருந்து அப்புறமா நம்முடைய வசதிக்காக இது அப்புறமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை வந்து தனியாக பிரிச்சிட்டோம். ஓகே, பொதுமக்களுக்கு மிக நெருக்கமான பணிகளை, அடிப்படை பணிகளை செய்ய வேண்டிய பொறியியலை வந்து சிவில் இன்ஜினியரிங் பிரித்தோம். அதுவும் வந்து முதல்ல மிலிட்ரி இன்ஜினியரிங் தான் முதல்ல இருந்தது. அதிலிருந்து தான் முதல்ல வந்து மிலிட்ரியிலேருந்து சிவிலை பிரித்து, சிவிலேருந்து அப்புறமா மெக்கானிக்கலை பிரிச்சிட்டோம். அதன் பிறகு மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆரம்பிக்கப்பட்டது. அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஓகே, அப்புறம் வந்து அதுக்கு அறிவியல் வளர வளர எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அப்புறம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். இவைகள் எல்லாம் கோர் பிரான்ச்சஸ்னு பேர். இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் தான் ஃபண்டமெண்டல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ். அப்புறம் அகெயின் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். எப்போ மெக்கனைஸ்டு அக்ரிகல்ச்சர் பயிர் தொழிலை நாம் பண்ண ஆரம்பித்தோமோ, அதனுடைய கருவிகள் இவங்களெல்லாம் வந்து நமக்கு வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னாக்க வி நீட் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கில் வந்து வி நீட் வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஃபண்டமெண்டல். அப்புறம் கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, எல்லா இண்டஸ்ட்ரீஸினுடைய ப்ராசஸ், இது அந்த பில்டிங் கட்டுறதுலேருந்து ஆரம்பித்து மெனி ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, இது எல்லாத்துக்குமே வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் வேணும் ஆஸ் அ ஃபண்டமெண்டல் சப்ஜெக்ட்ஸ். அந்த நாலேஜ் வேணும். இது நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஷிப் பில்டிங். ஏரோநாட்டிக்கல் மாதிரி நேவல், ஒரு ஷிப்புங்கிறது என்னது, ஒன்றும் கிடையாது. ஒரு நீங்கள் வந்து ஒரு தெருவு இல்லைன்னா ஒரு சின்ன வில்லேஜை வந்து கட்டி முதக்க விட்டீங்க அப்படின்னாக்கா அதுதான் வந்து இப்போ இருக்கிறக்கூடிய மாடர்ன் ஷிப். ஓகே, 2 பேர் மீன் குடிக்க போனால் அது கட்டுமரம். ஓகே, இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் ஷிப்ஸ்லாம் வந்து பேசிக்கலி இட்ஸ் மேட் அப் ஆஃப் மெனி engineering materials. The basic important engineering materials is a steel. Enormous amount of steel வந்து we are using in shipbuilding, civil engineering and shipbuilding. இது ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரி தான். அந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கும் சிவில் இன்ஜினியரிங்கும் மெர்ஜ் ஆகிடும். நேவல் ஆர்கிடெக்சர் வந்து மெர்ஜ் ஆகும், அதுக்கு ஷிப் பில்டிங்கும் மெர்ஜ் ஆகும். ஓகே, அதாவது வந்து கரையில் கட்டி அதை வந்து தண்ணீரில் நியமம் மிதக்க விடுறோம், அவ்வளோதான். மற்ற கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணுவோம், தரையிலே கட்டி தரையிலே வந்து ஃபவுண்டேஷன் போட்டு இது பண்ணிவிடுவோம். இங்கே ஃபவுண்டேஷன்ஸ்லாம் வந்து ஃபவுண்டேஷனுக்கு பதிலாக வந்து ஒரு வெசலை வந்து நாம் வந்து கட்டுமானம் செய்து அதில் உள்ளே வந்து ஒரு பில்டிங்கை கட்டி கடலில் மிதக்க விடுவது மாதிரி, இதுதான் ஷிப். ஓகே, அப்புறம் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் இன்ஜினியரிங், அனைத்து கணிப்பான் கருவிகளின் வடிவமைப்பியல், எல்லா ஹார்ட்வேர் இன்ஜினியரிங். ஓகே, whether it's anything working based upon microprocessors, all devices including many of your cell phones. Okay, all computing devices. Okay, அப்புறமா வந்து கம்யூனிகேஷன் டிவைசஸ், டிவி. ஓகே, இது எல்லாமே வந்து ஹார்ட்வேர் இன்ஜினியரிங் படிக்கணுன்னாக்க இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் செய்யணும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சாஃப்ட்வேர் படிக்கிறதுக்கு வேணால் வந்து நீங்கள் வந்து வெறுமனே எனக்கு வந்து 0 போதும் சார்ன்னு சொல்லலாம், இல்லை என்றால் முடியாது. ஓகே, இப்போ இது ஓகே, இது வந்து இப்போ நம்ம வந்து இதை பார்த்தாச்சு. ஓகே, சப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்தாச்சு.
வாட் இஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் என்னன்னு பார்த்தாச்சு. என்னென்ன பிரான்ச்சுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யார் வந்து கம்பல்சரியாக படிக்கணும் அதையும் படித்தோம். இப்போ இதை படிக்கிறதுக்கு ஸ்கூலில் படித்தது வந்து என்னென்ன யூஸ் ஆகும்? ஓகே, பேசிக்கலி என்ன மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் ஆகும், அப்புறம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாம் யூஸ் ஆகும். ஓகே, பள்ளியில் கற்ற கணிதத்தை பயன்படுத்தும் போது ஸோ ஃபஸ்ட்டில் வந்து என்னென்ன மேத்தமெட்டிக்ஸ் வேணும். ஆஸ் அ ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூஸ் அண்ட் அப்ளைஸ் மேத்தமெட்டிக்ஸ். இது வந்து ஸ்கூலில் படித்ததுடைய அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் தான் இன்ஜினியரிங்கில் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க. இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸுங்கிறதோ இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் எல்லாமே செயல்பாட்டு கணிதம் அல்லது செயல்பாட்டு ஃபிசிக்ஸ், இயற்பியல் அப்படின்னு தான் நீங்கள் வந்து இதை கருதிக்குள்ள எல்லாத்தையும் இங்கே தான் அப்ளை பண்ணுவீங்க, அங்கே படித்ததெல்லாம். ஓகே, பள்ளியில் கற்ற கணிதத்தை பயன்படுத்தும் போது பட் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், அது பயன்படுத்தும் போது இது வந்து அதெல்லாம் நீங்கள் இமேஜினரியாக அப்படி இருக்கும்னு படிச்சிருப்பீங்க. இங்கே வந்து அசல் பொருட்கள் மற்றும் உண்மை இயக்கங்கள், ஆக்சுவல் மோஷன்ஸ், இதெல்லாம் இன்ஜினியரிங்கில் வந்து நடக்குது. அதுதான் ஃபிசிக்கல் சிச்சுவேஷன். அதுக்கு வந்து இந்த மேத்தமெட்டிக்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, தேர்ஃபோர் the geometric and physical interpretation of applicable mathematics should be, இதுக்கு என்ன கரெக்டாக என்ன மேத்தமெட்டிக்ஸை யூஸ் பண்ணணும் என்பது வந்து மிக நன்றாக தெரிய வேண்டும். அதுதான் வந்து ஃபண்டமெண்டல் மேத்தமெட்டிக்ஸ் வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸுக்கு யூஸ் பண்ணுவதற்கான ஓகே ஐடியா. ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா ஓகே, இதெல்லாம் வந்து மேத்தமெட்டிக்ஸ் வந்து வாட் யூ ஹவ் ஸ்டடீட் இன் யுவர் ஸ்கூல். ஓகே, பேசிக் அல்ஜிப்ரா இயற்கணிதம், வெக்டார் அல்ஜிப்ரா திசை இயற்கணிதம், சீரீஸ் ஓகே தொடர்கள், ட்ரிகனாமெட்ரி, அனலிட்டிக்கல் ஜியாமெட்ரி, பிளேன் ஜியாமெட்ரி, 2-dimensional பிளேன் ஜியாமெட்ரி, 3-dimensional சாலிட் ஜியாமெட்ரி, முப்பரிமாண வடிவ கணிதம், தென் சம் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ் அண்ட் இன்டெக்ரல். ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் வேண்டாம், பேசிக் இன்டெக்ரேஷன் அண்ட் டிஃபரன்ஷியேஷன் இது இருந்தாங்க. இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஹையர் மேத்தமெட்டிக்ஸ் வந்து இப்போ படிக்கிற இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்லாம் தேர்ட் செமஸ்டர்லேருந்து படிக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ், அப்புறம் வந்து மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய தியரி ஆஃப் மெஷின்ஸு, எல்லாத்துக்கும் ஏர்க்ராஃப்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஹையர் லெவல் மேத்தமெட்டிக்ஸ் பிஜி வரைக்கும். பட் இந்த மெக்கானிக்ஸ் யூஸ் பண்ணுறது ஏன்னா சார் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு எல்லாமே படிக்கணும்னு சொன்னீங்கன்னா என்னன்னாக்கா ஓகே, இதோட எல்லா ஃபண்டமெண்டல்ஸும் போதும் ஃபார் டு ஸ்டடி. இது வரைக்கும் நீங்கள் மேத்ஸ் படித்தது கூட கொஞ்சம் ஃபஸ்ட் இயரில் படிக்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ் மாத்திரம் போதும். தீஸ் ஆர் த ப்ரீரெக்வஸ்டைட் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷனில் நீங்கள் படிக்கக்கூடிய எல்லா கணிதங்களும் இதற்கு வந்து பயன்படும் இந்த சப்ஜெக்டை படிக்கிறது. சரி, ஓகே, மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தாச்சு. இப்போ ஃபிசிக்ஸில் என்ன வேணும்? ஓகே, ப்ரீரெக்வஸ்டைட்ஸ் ஸ்கூல் எஜுகேஷனில் படிக்கக்கூடிய ஃபிசிக்ஸில் நீங்கள் 9th நீங்கள் வந்து சயின்ஸில் வந்து கொஞ்சம் மெக்கானிக்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருங்க 9th 10th. ஸோ பழைய சிலபஸில் எல்லாம் 10th இருக்கும். இப்போல்லாம் நீங்கள் நியூ சிலபஸில் ஐ திங்க் 9th இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், அளவுகளும் ஓகே அளவைகளும். அப்புறம் 10th கிராவிடேஷன், இதுவும் 10th சிலபஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. கிராவிடேஷனாக ஃபோர்ஸ்னாக என்ன, ஓகே அதனுடைய டைப் வேறு என்னென்ன அதை பேஸ் பண்ணி மாஸ்னா என்ன, வெயிட்னா என்ன அப்படின்னா சொல்லி கொடுத்தாச்சு. தென் சம் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் த வேவ் தியரி இதையும் சொல்லி கொடுத்தது. ஸோ தட் வந்து வைப்ரேஷன் வேவ்ஸு ஓகே, ஃப்ரீக்வன்சி ஆஃப் வைப்ரேஷன் என்ன, ஆம்ப்ளிடியூட் ஆஃப் வைப்ரேஷன் என்ன, இதனுடைய சில ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்கூலில் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் டைனமிக்ஸ் படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ஃபண்டமெண்டல் வைப்ரேஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, ஓகே வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், பேசிக் ஈக்குவேஷன் ஆஃப் S is equal to ஓகே யூடி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேசிக் ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ்ட் ஓகே இன்னொரு ஓகே. தென் இந்த 11th ஸ்டாண்டர்டில் படிக்கக்கூடிய ஸ்டாட்டிக்ஸ் நிலையியல் ஓகே, நியூட்டன்ஸ் லாஸ்லாம் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தாச்சு. அதை பேஸ் பண்ணி எளிமையான சில கணக்குகளையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அப்புறம் 12th படித்தா கொஞ்சம் டைனமிக்ஸ் ஓகே இயக்கவியல். ஸோ 11th 12th படிக்கக்கூடிய ஃபிசிக்ஸில் படிக்கக்கூடிய இதுவைகள் எல்லாம் இந்த எல்லா ஃபண்டமெண்டல்ஸும் இட் வில் பி அப்படியே இதிலேருந்து தான் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸை வந்து பில்டப் பண்ணி கொண்டு போகிறோம். ஓகே, தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்ஸ் வாட் யூ ஆர். இப்போது சரி சார், இவ்வளவு மேத்தமெட்டிக்ஸ் இவ்வளோ இதெல்லாம் இது பண்ணி இன்னும் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் படிக்கிறோமே, அதனால் என்ன
பயன் அப்படின்னு பார்த்தோம் என்றால், ஓகே, பெனிஃபிட்ஸ் ஆஃப் த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் which has happened inside within the capacity of the student அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, I will list out all these things. ஓகே, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் கற்பதனால் ஆய பயன் என்பதை வந்து ஒரு டைம் ஸ்கேலில் பார்த்தீங்க அப்படின்னாங்க, ஃபஸ்ட்டு திங் விசுவலைசேஷன். ஓகே, மனக்கண்ணால் காணும் திறன், அதுக்கு ஒரு இமேஜினேஷன், ஒரு 3 டைமென்ஷனில் வந்து எல்லாத்தையும் இமேஜின் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வேணும். அதுதான் வந்து இன்ஜினியரிங்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கெப்பாசிட்டி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எப்போ வரும் அப்படின்னாங்க, ப்ராப்பராக இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் படிக்கும்போது தான் அந்த கெப்பாசிட்டி வரும். ஓகே, தென் செகண்ட் பாயிண்ட், ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஒரு பொறியியல் சவால்கள், வினாக்கள், இதெல்லாம் இது என்ன பிரச்சனை என்பதை இனங்காளுவது, ஐடென்டிஃபை பண்ணுறது, அந்த கெப்பாசிட்டி அல்லது திறன் அது கிடைக்கும். அப்புறம் ஐடென்டிஃபைங் த ரிலேட்டட் மேத்தமெட்டிக்கல் மாடல். சரி, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணினாக்கா என்ன மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் வேணும், என்ன மேத்தமெட்டிக்கல் மெத்தடு வேணும். ஓகே, அல்ஜிப்ரா வச்சு இது பண்ண போகிறோமா, இல்லை ட்ரிக்னாமெட்ரி வச்சு சால்வ் பண்ண போகிறோமா, இல்லை டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி சால்வ் பண்ண போகிறோமா, இது எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுறது. அப்புறம் லாஜிக்கல் ரீசனிங், காரண காரியங்களை பகுத்தறிதல். ஸோ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்லாம் வந்து உங்களை அறியாமலேயே இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் வந்து கற்றுக்கொண்டு இந்த ப்ராப்ளத்தெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண இந்த கேப்பபிலிட்டிஸ்லாம் வந்து உங்களை அறியாமலே உங்களுக்குள்ளே பில்ட் ஆகிட்டே வரும். லாஜிக்கல் ரீசனிங், அப்புறம் ப்ராப்ளம் ஃபார்முலேஷன், தீர்க்க வேண்டிய வினாக்களை செம்மையாக நீங்கள் தான் யோசித்து அந்த ஃபிசிக்கல் ப்ராப்ளத்துலேருந்து இதுக்கு கொஸ்டின்ஸ். இப்போ ஸ்கூலில் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொஸ்டின்ஸ் கொடுத்துருவாங்க, அதுவும் இதான் 2 மார்க் கொஸ்டின், இதுதான் வந்து ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸு, இதுதான் வந்து பெரிய கொஸ்டின்ஸு, இப்படிலாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தாச்சு. இனிமேல் அப்படி கிடையாது, நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். கேள்விகளை நீங்களே உருவாக்க வேண்டும். கேள்விகளை கண்டுபிடிப்பதும் நீங்களே, அந்த கேள்விகளுக்கு பதில்களை படித்து தெரிந்து கொள்வதும் நீங்களே. அதுதான் வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் காலேஜ் எஜுகேஷன். ஓகே, ஸோ தென் அனாலிட்டிக்கல் கெப்பாசிட்டி, எதையும் பகுத்தாயும் திறன். ஓகே, தென் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி. ஓகே 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 கணக்குகளுக்கு தீர்வை எட்டுகின்ற திறமை. திருப்பி நிறைய வந்து கணக்குகளை போட்டு பார்த்தாக்க அதுக்கு பேர் ப்ராப்ளம் சால்விங்கள். இந்த சால்விங் எபிலிட்டி இருந்தால் தான் பின்னாடி எந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணாலும் ஒரு கை பார்க்கலாம் அப்படிங்கிற எபிலிட்டிங்கிறது தான் அந்த ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி. ஃபீல்டில் வரக்கூடிய ப்ராப்ளத்தை எப்படி வந்து நீங்கள் சால்வ் பண்ணணுமோ அதுக்கான ஃபண்டமெண்டல் தைரியத்தை, தன்னம்பிக்கை கொடுப்பது இந்த ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி, which you will get only when you study engineering mechanics thoroughly. Then டிசைனிங் கெப்பாசிட்டினாங்க ஒரு பொருளை வடிவமைப்பது. ஓகே, ஒரு கட்டிடத்தை வந்து வடிவமைப்பது, ஒரு ஏர்க்ராஃப்டை வடிவமைப்பது, ஒரு செல்ஃபோனை வடிவமைப்பது, ஒரு டிவியை வடிவமைப்பது, இது மாதிரி எல்லாமே. ஓகே, அப்புறம் பெர்சீவரன்ஸ், விடாமுயற்சி. ஓகே, ஒரு இடம் போட்டால் மாத்திரம் ஆன்சர் வந்துடாது. ஓகே, விடை கண்டுபிடிக்க முடியாது. நிறைய சிந்தித்து திருப்பி அந்த ஒரு ப்ராப்ளத்தை வந்து போட்டு பார்த்தா தான் கடைசியில் விடை கிடைக்கும். அப்படி விடை கிடைக்கும்போது நீங்கள் இந்த விடாமுயற்சியின் பயனை அனுபவிப்பீர்கள். ஓகே, தென் டிசிப்ளின்டு அப்ரோச், ஒழுங்கான அணுகுமுறை. அது இருந்தால் தான் இந்த சப்ஜெக்டினுடைய படிக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கெப்பாசிட்டிஸ் எல்லாமே கிடைக்கும். தென் ஒழுங்கான அணுகுமுறை, லீடர்ஷிப் அண்ட் ஒர்க்கிங் இன் குரூப் அண்ட் குவாலிட்டிஸ். ஸ்கூலில் படித்த மாதிரி தனியாக உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து வந்து கணக்கெல்லாம் வந்து போட முடியாது, இல்லை சார்ட்டை மாத்திரம் கேட்டு படிச்சுக்க முடியாது. ஓகே, டீச்சர் சார் முகம் நீங்கள் இதுதான் மாத்திரம்தான் அவங்க, அப்படி இல்லை, ஒரு குரூப் லேர்னிங். ஓகே, அப்புறம் ஏன்னா நாளைக்கு வேலை பார்க்கும்போது குரூப்பாக தான் வேலை பார்க்க போகிறீங்க. ஓகே, ஒரு இண்டிவிஜுவலாக வந்து எல்லா வேலையும் ஒருத்தரையும் இனிமேல் பண்ண முடியாது உலகத்தில், அந்த மாதிரி. ஓகே, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், தலைமை பண்களுக்கும் பண்பாகவும், கூட்டு முயற்சியில் ஒரு தொழிலை எப்படி பண்ணுவது என்பதற்கான குணங்கள் வேணும். அப்படின்னாக்கா நீங்கள்லாம் இதை கம்பைன் ஸ்டடியில் தான் மேக்ஸிமம் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் படிக்கணும். ஓகே, அந்த போது அந்த குவாலிட்டிஸ்லாம் வரும். ஓகே, தென் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ் இந்த ஆர்டர். ஓகே, கரெக்ட் கடைசியில் வந்து ஆன்சர் கண்டுபிடிச்ச பிறகு அது நீட்டாக ப்ரெசன்ட் பண்ணுறது. ஓகே, என்ன வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு தீர்வு என்பதை ஓகே எல்லோருக்கும் புரியும்படி. இப்போ உங்களுக்கு கீழே நாளைக்கு வேலை பார்க்க போகிறவங்களுக்கு வந்து இதை வந்து இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த வந்து அந்த ரிசல்ட்டை வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகே, தென் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஹாப்பினஸ். ஓகே, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு ஒரு கரெக்டாக ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சும்போது
போது கிடைக்கக்கூடிய அந்த தன்னிறைவும் மகிழ்ச்சியும் இருக்குல்ல, அது வந்து யூ வில் கெட் ஒன்லி இன் ஸ்டடியிங் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் கெட்டிங் கரெக்ட் ஆன்சர். தரவாக புரிஞ்சு படித்து அதனால் வரக்கூடிய விடைகளை அதை வந்து சால்வ் பண்ணி கடைசியில் அச்சீவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை வரும். தன்னிறைவும் தன்னம்பிக்கையும் மகிழ்ச்சி, அதனால் ஏற்படுகின்ற மகிழ்ச்சியும் வரும். அதுதான் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் கற்பதனால் ஏற்படும் மிக முக்கியமான பயணம். எபிலிட்டி ஃபார் கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டி. ஸோ ஏதாவது புதுசாக பண்ணணும், ஓகே, இன்னோவேஷன் பண்ணணும், புதுசாக நியூவாக வந்து இப்போ ஏதாவது வந்து பண்ணணும் அப்படிங்கிற எபிலிட்டி வரணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் படித்தா தான் வரும். ஓகே, தென் எபிலிட்டி ஃபார் இன்னோவேஷன், புத்தாக்கத்திறன், தென் ஜென்ரல் இன்ஜினியரிங் ஜென்ரல் நாலேஜ், பொறியியல் புதிர், இத்தனை 16ம் பெறுவதற்கு வேண்டுமானால், ஓகே, இந்த 16 குணங்களும் 16 பெரும்பேறுகளும் உங்களுக்கு வாய்க்கப்பெற வேண்டுமானால் நீங்கள் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸை வந்து ரொம்ப சின்சியராக ஆனால் பயப்படாமல், ஓகே, படித்தால் ஓகே நீங்கள் வெற்றி பெறலாம். ஓகே, டு பி கெப்ட் இன் மைண்ட், மனம் கொள்ளத்தக்கவை. என்ன திருப்பி அப்போ படித்த மேத்தமெட்டிக்ஸ் இருக்குல்ல, 10th 11th கணக்கின் அடிப்படைகளையும் மற்ற நம் செயல்பாடுகளை மனதில் நன்றாக, மேத்தமெட்டிக்ஸ் ஃபண்டமெண்டலை கரெக்டாக இது பண்ணி இல்லை நீ ரிமெம்பர் பண்ண முடியலன்னா திருப்பி படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மனதில் நன்றாக நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் திருப்பி படித்து கொள்ள வேண்டும். 11th பாடத்தை 11ஆம் வகுப்பு பாடங்களை மீண்டும் படிப்பது நல்லது, பர்டிகுலர்லி ஃபிசிக்ஸ். ஓகே, ஏன்னா அதை தான் நிறைய ஸ்கூலில் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது. ஓகே, 11th ஃபிசிக்ஸ், 11th மேத்தமெட்டிக்ஸ், மேட்ரிசஸ்லாம் அப்போ தான் படிப்பீங்க. ஓகே, அதெல்லாம். அப்புறம் இன்னொன்று, இதுதான் வந்து ஜேஎல் மரியம், அனதர் கிளாசிக்கல் டெக்ஸ்ட் புக் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். அதை எழுதின ஆதர் 1971 ஒரு புக்கில் ஒன்று. இதில் என்னென்னாக்கா இப்போ நம்ம கான்செப்ட் வந்து இதில் ரொம்ப முக்கியம். கான்செப்டே தெரியாமல் வெறுமனே வந்து ப்ராப்ளத்தை நியூமரிக்கலாக வந்து மெக்கானிக்கலாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது. ஓகே, இது ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் போட்டால் ஆன்சர் வந்துடும். இப்போ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்கிறது முக்கியம். இல்லை, எந்த ப்ராப்ளம்ங்கிறதையும் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும், நீங்கள் தான் வந்து எடுத்துக்கணும். அதில் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கொஷின்ஸையும் வந்து நீங்கள் தான் ஃப்ரேம் பண்ணணும். அதுக்கு சொல்யூஷனும் என்ன மேத்ஸ் யூஸ் பண்ணணும், எந்த ஃபிசிக்ஸ் யூஸ் பண்ணணும், இதையும் வந்து நீங்களே ஐடென்டிஃபை பண்ணணும். கடைசியாக வந்து சொல்யூஷன் மீது பண்ணி அந்த சொல்யூஷனை நீட்டாகவும் ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகே, ஸோ சக்ஸஸ் இஸ் அனாலிசிஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் சர்ப்ரைசிங்லி லார்ஜ் டெரி ஆன் எ வெல் டிசிப்ளின்ட் மெத்தட் ஆஃப் அட்டாக் ஃப்ரம் ஹைபாத்தசிஸ் டு கன்க்ளூஷன். ஓகே, ஆரம்பத்தில் இது வந்து ஃபிசிக்கல் ப்ராப்ளம், இது என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணுறது இருக்கக்கூடிய கொள்கை அடிப்படை ஹைபாத்தசிஸ், அதில் இருந்து கன்க்ளூஷன் விடை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நீட்டாக ஒரு ஒழுங்கான வழிமுறைன்னு சொன்னோம் இல்லையா, அதில் வந்து ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் அப்ளை பண்ணி ஃபாலோ பண்ணால் தான் யூ கேன் சக்சீட் டு கெட் அ கரெக்ட் சொல்யூஷன். த ஸ்டூடெண்ட் இஸ் urged டு டெவலப் த எபிலிட்டி டு ரெப்ரசன்ட் இஸ் ஒர்க் இன் எ கிளியர் லாஜிக்கல் அண்ட் நீட் மேனர். அப்படி ஒரு அப்ரோச்சில் படித்து அந்த அப்ரோச்சில் வந்து நீங்கள் சால்வ் பண்ணால் தான் யூ வில் கெட் அ குட் ரிசல்ட் அண்ட் யூ கேன் ஆல்சோ ப்ரெசென்ட் த ரிசல்ட் இன் அ வெல் டிசிப்ளின்டு வே. ஓகே, த பேசிக் ட்ரைனிங் இன் மெக்கானிக்ஸ் is a most excellent place for early development of this disciplined approach, which is so necessary in most engineering work which follows. நாளைக்கு சைட்டில் ஃபீல்டில் வேலைக்கு போகிற இடத்துல வந்து டிசிப்ளின்டாக வந்து ஒரு ப்ராப்ளத்தை வந்து, ஏன்னா அப்போ தான் ஆக்சுவல் ரியல் ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. இதெல்லாம் டெக்ஸ்ட் புக் ப்ராப்ளம் தான் இருந்தாலும் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் வந்து மோஸ்ட்லி ரியலிஸ்டிக் ப்ராப்ளத்தை தான் டெக்ஸ்ட் புக்கில் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதை நீங்கள் படித்தால் தான் நீங்கள் வந்து இந்த சேலஞ்சஸ், பொறியியல் துறைகளில் ஏற்படுகின்ற சவால்களை வந்து நீங்கள் வந்து எளிதாக தீர்க்க முடியும். ஓகே, கோர் இன்ஜினியரிங் எல்லாமே சவால் தான். ஓகே, ஓகே, எல்லா இன்ஜினியரிங்கும் சவால்னாக்க கோர் இன்ஜினியரிங் நிறைய ஃபிசிக்கல்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் சேலஞ்சஸ் வந்து அதில் நிறைய இருக்கும். ஓகே, ஓகே, ஆகவே கான்செப்ட் எப்போதுமே ரொம்ப முக்கியம். ஓகே, கான்செப்ட் ரொம்ப முக்கியம். ஆனால் இது வரைக்கும் ஸ்கூலில் பண்ணது மாதிரி மனப்பாடம் செய்வது பயன் தராது. மக்கப் பண்ணுறது, ஊர்த்தட்டுறது, அப்புறம் வந்து என்ன வந்து இது சொல்கிற கடம் அடிக்கிறது, இது மாதிரி கான்செப்டில் படிக்கிறது எதுவுமே இனிமேல் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் படிக்கிறது யூஸ் ஆகும். இல்லைனாக்கா இன்னொன்று ஷார்ட்கட் மெத்தடில் +2 நிறைய வந்து இந்த கல்வி படைகள் படித்தவர்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் அப்படி தான் பண்ணி 1 மார்க் கொஷினா இதெல்லாம் படிச்சுக்கோ, 2 மார்க்ஸ் கொஷின்லாம் இங்கே படிச்சுக்கோ. ஓகே, மெஸ்ஸில் ஒட்டி வைக்கிறது, கிளாஸ் ரூமில் ஒட்டினது, அப்புறம் வந்து மரத்தில் கட்டி தொங்க விட்ட 2 மார்க் கொஷின், இப்படிலாம் படித்தாக்க இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் படிக்க முடியாது. ஓகே,
So the student must bite the bullet and work in the way he or she will have to work later in the curriculum. If you like this video, please subscribe this channel and continue to watch Civil Engineering Tamil TV. That will be more useful. So this is also Irwin H. Sims. Okay, Professor Irwin H. Sims இது பண்ணது. ஸோ இந்த பழைய பழக்க வழக்கங்கள் இருக்குல்ல, மேப்பிங் ஒரு ஜென்ரலாக இது இப்படி தான் இருக்கணும் ஒரு மேப் பண்ணி வச்சுருந்த ப்ராப்ளத்தை அட்டாக் பண்ணுறது. ஓகே, இல்லைன்னா இந்த ஸ்டெப்ஸில் பண்ணால் இதுக்கு ஆன்சர் வந்துடும் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட், ஏதோ ஒரு குறுக்கு வழியிலே தீர்வுகளை காண முயற்சிப்பது, இல்லைன்னா மக்கப் பண்ணுறது, இல்லைன்னா அசியூம் பண்ணிக்கிறது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு அசம்ஷனில் அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முயற்சிப்பது. இந்த மாதிரி டாக்டிக்ஸ் எதுவுமே இனிமே இதில் யூஸ் ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் மறந்துடணும். மறந்துட்டு சிஸ்டமேட்டிக்காக யோட ஸ்டடி இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். ஓகே, ஸோ டெக்ஸ்ட் புக்ஸ் இதனுடைய இது ரொம்ப காலத்துக்கு முன்னே தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் பப்ளிஷ் பண்ண ஃபார்மர் ப்ரொஃபஸர் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸ் ப்ரொஃபஸர் எஸ் வைத்தியநாதன் அவர் பண்ண புக்கு. இதுதான் இப்போ டெக்ஸ்ட் புக்காக அண்ணா யூனிவர்சிட்டியில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இதனுடைய ரீஎடிஷன் இப்போ வந்திருக்குது. ஓகே, தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் சொசைட்டி இது பண்ணால் இதெல்லாம் இந்த பழைய புக்கு தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியில் கிடைக்கும். ஓகேவா? அப்புறம் இதெல்லாம் கிளாசிக்கல் டெக்ஸ்ட் புக்ஸ். S.P. Timoshenko is a famous author in civil engineering, mechanical structural analysis. So இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸில் மோர் தேன் 25 புக்ஸ் எழுதுனவர். ஓகே, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் இதான் வெரி ஓல்டு டெக்ஸ்ட் புக், இப்போ ரிவைஸ் எடிஷன் வந்துருக்கு. தென் ப்ரொஃபஸர் I.H. சேம்ஸோட இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். தென் த ஃபேமஸ் வெக்டார் மெக்கானிக்ஸ் ஃபார் இன்ஜினியர்ஸ் விச் இஸ் மென்ஷன்ட் இன் யுவர் சிலபஸ் as the first textbooks by Beer and Johnson, Statics and Dynamics. 2 வால்யூம் கம்பைன்டு வால்யூம் இருக்குது. தென் ஜேம்ஸ் ஜேஎல் மரியம் எழுதுன ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ், இது செப்பரேட் வால்யூம். இதெல்லாம் கிளாசிக்கல் டெக்ஸ்ட் புக்ஸ். ஓகே, நல்ல டெக்ஸ்ட் புக்ஸ். இதுதான் ரியலிஸ்டிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இதில் தான் உங்களுக்கு இங்கே எடுத்துக்கு இது பண்ண முடியும். இது இல்லாமல் நியூமரஸ் டெக்ஸ்ட் புக் ரிட்டர்ன் இன் இண்டியன் இங்கிலீஷ், இவங்கெல்லாம் ஃபாரின் ஆதர்ஸ். ஓகே, Timoshenko was born in Ukraine, settled in US. ரொம்ப நாளாக அவர் ஐரோப்பாவிலேருந்து மைக்ரேட் ஆகி போனவங்க. இவங்கெல்லாம் இந்த மாதிரி தான் இதெல்லாம் புக் எழுதியிருப்பாங்க. அந்த ஆங்கிலம் உங்களுக்கு கடினமாக இருந்தால் கூட there are many Indian other textbooks in English. அதுவும் இருக்குது. ஸோ ஃபைனலி டு கன்க்ளூட் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் என்பதை எப்படி படிக்கணும், எழுத்தெண்ணி படி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரி ஒரு மூதுரை இருக்கிறது, லேர்ன் தரவுலி. இது யார் மூதுரை? யார் எழுதுனதா? அது மாதிரி எழுத்தண்ணி படி அப்படின்னா என்ன, அதுக்கு பொருள் என்றால் மிக தெளிவாக நுணுக்கமாக கற்றல். அதுக்கு பேர் தான் எழுத்தண்ணி படி. அப்படின்னா ஒவ்வொரு எழுத்தாக எண்ணி படிக்கிறேன்னா லிட்ரேச்சரில் தமிழ் மொழிக்கு எழுத்தண்ணி படினாக்க இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் மிக நுணுக்கமாக கற்பது என்பதற்கு பெயர் லேர்ன் தரவுலியார் எழுத்தண்ணி பணி. அதாவது திருக்குறளை சொன்ன மாதிரி கற்க கசடலை. இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் மாத்திரம் கசடர கற்க வேண்டும். அப்படி கற்றால் தான் ஓகே பிற்காலத்தில் உங்களுக்கு மிக உதவியாக இருக்கும். ஓகே, ஆகவே தேங்க்யூ வெரி மச், நன்றிகள். ஓகே, ஐ எம் டாக்டர் எஸ் கந்தசாமி, ஃபார்மர்லி ப்ரொஃபஸர் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் ஆஃப் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ். ஓகே, ஸோ டு கன்க்ளூட், we are running an academy called SKP Citadel Life Skill Academy, in which we will sell you. ஓகே, இந்த சேனலுக்கு பேர் சிவில் இன்ஜினியரிங் வண்டி பைதா அப்படின்னு வச்சுருக்கிறேன். பைதா என்பது தென் மாவட்டத்தில் சக்கரத்துக்கு வழங்கப்படும் மாட்டு வண்டி சக்கரத்துக்கு வழங்கப்படுகிற பெயர். பை என்ற 22 பைகள் இருக்கலாம், அதைத்தான் இந்த பைதா என்பது குறிப்பிடும். ஆகவே அறிவியல் தமிழ் வளர்க்க ஆதரியுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வாருங்கள். இதற்கு அடுத்து உங்களுக்கு இன்ஜினியரிங் ட்ராயிங்கினுடைய யூஸ்ஃபுல்னஸ், சர்வே, ஜியாலஜி, இந்த மாதிரி சில ஃபண்டமெண்டல் சப்ஜெக்ட்ஸ், இதெல்லாம் கோர்ஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் ட்ராயிங்கிறது காமன் சப்ஜெக்ட். ஓகே, இது எல்லாத்துக்கும் உள்ள ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ நான் கொடுக்குறேன். அதன் பிறகு நாம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை பொறுத்து அடுத்து மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோக்களை